எப்போவுமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய அட்வைசரி கவுன்சிலில் ஒரு 20 பேர் இருக்காங்க. அதில் 2 பிரிவு எப்போவுமே இருக்கும். ஒரு பிரிவு ஒரு அஜெண்டாவை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பிரிவு வந்து அந்த அஜெண்டா தப்பு, பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இன்றைக்கு அதுதான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. டாரிஃப் வேணும், போடு 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 போடுன்னு புஷ் பண்ணிட்டு இருக்காரு பீட்டர் நவாரோன்னு ஒருத்தர். ஓகே, அந்த கைதான் இப்போதைக்கு வலுத்து இருக்கு. யார் மீது எவ்வளவு போடணுங்கிற அந்த ட்ரேட் அட்வைசர் அவர் தான். ஆனால் உள்ளூரை பார்த்தீங்கன்னா ஈவன் வைஸ் பிரசிடென்ட்டுக்கே இதில் வந்து ஒன்றும் பெரிய விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல, உடன்பாடு இல்லை. அங்கிருந்து ஆரம்பித்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ, அவருடைய அதாவது ஃபாரின் மினிஸ்டர், என்னடா நான் ஊர் உலகத்துலலாம் போய் நல்லுறவை ஏற்படுத்திட்டே வரேன், நீ பின்னாடியே போய் கத்திரிக்கோளால் அதை வெட்டிகிட்டே வரியே அப்படின்னு. ஆனால் ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் வந்து டீப்பாக பல விஷயங்களை பேசவே முடியாது. ஓப்பனாக சொல்லிடுவார், இல்லைண்ணா நீ வேண்டாம் போ, உன்னை தூக்கி போட்டு வேற ஒரு ஆளை நான் வந்து ஃபாரின் மினிஸ்டராக போட்டுருவேன் அப்படின்றார் டகார்.